கோபம் தணிந்த முனிவர் இருவரையும் பார்த்து, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேஜா தன் விவரத்தை கூற தொடங்கினான். அவர்கள் வந்த நோக்கத்தை அறிந்த முனிவர் மாராவுக்கு சாப விமோச்சனம் சொன்னார். இந்த காட்டின் உள்ளே சென்றால் பெரிய இரட்டை மரம் இருக்கும். அதன் அடியில் இருக்கும் குளத்தில் ஆகாய மலர் என்ற ஒரு மலர் இருக்கும். அதை எடுத்து உன் தம்பியின் தலையின் மேல் வைத்தால் மீண்டும் பழைய உருவம் பெறுவான் என கூறினார். மாராவுக்கு முயல் உருவத்திலேயே பேசும் சக்தியையும் கொடுத்தார். தேஜாவும் முயல் மாராவும் முனிவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். என்னடா கேட்டா வர வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எப்படா மஞ்சள் நீர் எடுக்கிறது? ஆமா, நம்ம பாட்டி ஊர்ல ஒரு சாமியார் ஓலை சொல்லி கொடுத்தாரு. எங்கடா சொல்லிட்டியா? இல்லடா, பத்திரமா என் இடுப்புலதான் சொல்லி வச்சிருக்கேன். இரு, முதல்ல உன்னை அந்த மலர் எடுத்து உன் தலையில வச்சு சரியாக்கிட்டு அப்புறம் எங்க போனோம்னு கேட்கலாம்.